Hi students, welcome to Chennai Academy. கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி இது ஒரு எதிர்பார்ப்புகளை ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இருக்கலாம். ஆனால் முழுவதுமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த ரிவைஸ் சேனல் பேனர் இருக்காது. இதுதான் இது ரிவைஸ் சேனல் பேனர் சொல்றதை விட ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இந்த இதில் ஒரு பகுதி வீடியோ இந்த ரிவைஸ் சேனல் பேனரை பற்றி பார்த்துட்டு அடுத்த பகுதியில் எந்தெந்த எதிர்க்கட்சி தலைவர்களும் நமக்கு ரிவைஸ் சேனல் பேனர் சம்பந்தமான ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது நம்ம போட்டோக்களை போட பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வெளியிட்ட ஆனுவல் பேனர்ல மொத்தம் 11 எக்ஸாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம சொன்னோம் குரூப் 2 எக்ஸாம் இல்ல, EO எக்ஸாம் இல்ல, அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயிலர் எக்ஸாம் இல்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாரஸ்ட் சர்வீஸ் சம்பந்தமான எந்த எக்ஸாம் இல்ல, அப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் இல்ல அப்படி சொல்லிருந்தோம். இப்போ அந்த குரூப் 1 எக்ஸாம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இது ஓரளவுக்கு ஒரு சில குரூப் 1க்காக மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இது நம்பிக்கை ஊட்டு விதமாக இருக்கலாம். ஓகே, 7வது பாயிண்டா சேர்த்திருக்காங்க. குரூப் 1 கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 சர்வீசஸ். ஓகேங்களா, நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட் மந்த் 2023 இயர்ல வந்து ரிலீஸ் பண்றாங்க சொல்லிருக்காங்க. ஆகஸ்ட் மந்த், ஏன்னா ஆக்சுவலா வந்து இப்பதான் ஆல்ரெடி நவம்பர் 19 தான் குரூப் 1 முடிஞ்சது. அது ப்ராசஸ் வந்து சீக்கிரமா ஆகஸ்டுக்குள்ள முடிக்கிற மாதிரி எய்ம் பண்ணி ஆகஸ்ட் மந்த் ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிடுவாங்க. வேகன்சி சொல்லல, will be announced later. எப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பாருங்க. ஆக்சுவலா நவம்பர் மந்த் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும். 10th month of the examination. நவம்பர் மந்த் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் நவம்பர் மந்தோட ரிசல்ட் மார்ச் மந்த் வெளியிடுவாங்க. மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஜூலை இருக்குமாமா. ஜூலையோட ரிசல்ட் வந்து நவம்பர் மந்த் வெளியிடுவாங்க. டிசம்பர் ஓரல் டெஸ்ட். ஓகேங்களா, அப்போ ரொம்ப சீக்கிரமாவே ஓகேங்களா இது ஆரம்பிச்சு ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர் வந்து எழுதிட்டு போற அளவுக்கு இருக்குது. ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிற மாதிரி பாக்குறேன். டென்டேட்டிவ் தான். ஓகே, மேபி ஒரு 2-3 மாதங்கள் தள்ளி போகலாம். எப்படியா இருந்தது 2025 தாண்டிடும் போருக்கு அடுத்த குரூப் 1 சர்வீஸுக்கு உள்ள போறவங்க. இது ஒன்னு தான் இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒன்றை வச்சுட்டு நம்ம ரிவைஸ் சேனல் பேனர் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு ரிவைஸ் சேனல் பேனர் சொன்னாங்க, தகவல் தெரிய வேண்டிய பசங்களுக்கு வந்து தகவல் தெரிஞ்சு போகட்டும். ஒரு குரூப் 1 எக்ஸாம் ஒரு அட்டவணையை சேர்த்திருக்காங்க. மேபி இது இல்லாம இருந்ததுன்னா இன்னமும் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. நோட்டிபிகேஷனே வராம இருந்ததுன்னா ஓகே, அறிவிப்பே இல்லாம சொல்லாம இப்போ ஏதோ சொல்லியிருக்காங்க ஒரு நம்பிக்கை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இன்னமும் நமக்கு மேலும் நம்பிக்கை தரும் விதமாக எக்ஸ்ட்ரா குரூப் 4 அதை வந்து 2023 நடக்கிற மாதிரி ஏதாவது அறிவிப்பு சொல்லியிருந்தாலோ, அப்படின்னா குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம சீக்கிரமா பிரிலிம்ஸ் எக்ஸாம்னே கண்டக்ட் பண்ற மாதிரியோ நோட்டிபிகேஷன் அறிவிப்பு கொடுக்குற மாதிரியோ ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ 2024 எலெக்ஷன் தான் இவங்க முன்னோட்டமா வச்சு இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா 2024 எலெக்ஷனை முன்னோட்டமா வச்சு அதுக்கு முன்னாடி அடுத்த எக்ஸாம் போஸ்டிங் போட்டு காமிங்க. அது ஒரு நம்ம சாதனையா அவங்களோட அரசு சாதனையா எடுத்துக்கலாம்ல. ஓகே, எனவே இவங்க வெளியிட்டாச்சு. அடுத்து இந்த ஆனுவல் பிளானர், இந்த ஒரு மோசமான ஆனுவல் பிளானருக்கு எதிர்த்து மற்ற கட்சி தலைவர்கள் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது யார் யார் என்ன கட்சி தலைவர்கள் ஒரு சில ஆதரவான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா டிஎன்பிசி வெளியிட்ட உடனே ஃபர்ஸ்ட் தடவையா அறிவிப்பு வெளியிட்டது பாத்தீங்கன்னா பாமக கட்சி தலைவர் ராமதாஸ். ஓகே, இவர் தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த அரசு வேலை சம்பந்தமான எல்லா விஷயத்துக்கும் இவர் வந்து ஒரு குரல் கொடுப்பார். ஓகேங்களா, இவர் கண்டிப்பா இவர் வந்து அரசு வேலை சம்பந்தமான இந்த டிஎன்பிசி தேர்வுகள் சம்பந்தமான எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுப்பார். அந்த வகையில டிஎன்பிசி அறிவிப்பு வெளியிட்ட உடனே ஃபர்ஸ்ட் வெளியிட்ட அறிக்கையில ராமதாஸ் அவர்களோட அறிக்கை தான் டிஎன்பிசி மூலம் 1254 நியமனங்கள் போதுமானதாவை அல்ல. ஓகே, பாமக சொல்லியிருக்காங்க டிஎன்பிசி ஒரு ஆண்டில் 1254 நியமனங்கள் போதுமானவை அல்ல. டிஎன்பிசி மூலம் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். அவருடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தாங்க, அதை வழங்க வேண்டும். ஓகே, தமிழ் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை தெரிவித்தார். அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ஏடிஎம்கே சொல்லக்கூடிய ஏடிஎம் கட்சியிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிறாங்க. ஓகே, ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தேர்வுக்கு அட்டவணையை மாற்ற வேண்டும். அவங்க காலி பணியிடங்களுக்கு ஏற்ப 2023 டிஎன்பிசி தேர்வு அட்டவணையை மாற்ற வேண்டும் அப்படி அரசு துறையில் உள்ள காலி பணியிடம் நிரப்புவதில் திமுக அரசு தாமதிப்பது கண்டிக்கத்தக்கது. ஓகே, அரசு பணியிடங்கள்ல காலி பணியிடங்கள் எவ்வளவோ இருக்குது. ஆனா காலி பணியிடங்கள் இருந்தும் இந்த வேகன்சி வந்து நிரப்பாம இருக்கீங்க. ஓகே, அவங்களோட தேர்தல் அறிக்கையை சுட்டி காமிச்சு இவரும் அறிக்கையை விட்டிருந்தாரு. அடுத்ததாக இவங்களும் ஒரு சைடு ஏடிஎம்கே கட்சி அப்படி சொல்ற அளவுக்கு அமமுக கட்சியை சேர்ந்த அப்படின்னு சொல்லலாம். சசிகலா அவர்களுடைய அறிக்கையை தான் பார்க்க அரசு பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் தலைப்புல இளம் சமுதாயத்தின் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும். இது ஒரு நல்ல பாயிண்ட். ஓகே, இளம் சமுதாயத்தினர், ஏன்னா நிறைய பேர் எவனா பார்த்தாலும் இப்ப டிஎன்பிசி படிக்கிறேன் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை நிலைமைங்கிறது இந்த ஒரு வருஷம் கேள்விக்குறியாக நிலைமைக்கு போகுது. ஓகே, அடுத்து திமுக 2023 ஆண்டுக்கான அரசு பணியிடம் நிரப்ப தேர்வு அட்டவணை டிஎன்பிசி வெளியிட்டுள்ளது.
இது மிக குறைந்த எண்ணிக்கை, மிக குறைந்த எண்ணிக்கை 1754 பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்படுவது தெரிய வருகிறது. அரசு வேலைகளை நம்பி காத்திருக்கும் லட்சக்கணக்கான இளம் சமுதாயத்தின் எதிர்காலத்தை இது கேள்விக்குறியாக்கும். ஒரு வருஷங்கிறது வந்து பாதி பேருக்கு எனக்கு ஏஜ் முடிஞ்சு போயிடும். ஓகே, அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கை நிலைமை என்னவா இருக்கும்? ஓகே, யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல டிஎன்பிசி படிச்சவங்க பார்த்துட்டீங்கன்னா 1 லட்சம் பேர் தான் டிஎன்பிசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழு நேரமா உட்காந்து படிக்கிறவங்க. ஓகே, அந்த 1 லட்சத்து பேர்லையும் ரொம்ப ஹெவியா படிக்கிறவங்க கொஞ்சம் கம்மி தான். ஆனா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அகாடமி போய் தனியா செல்ஃப் ஸ்டடி பண்றது அந்த மாதிரி சொல்லிட்டு 2 லட்சம் பேர் முழு மூச்சாக இந்த எக்ஸாம் படிக்கிறவனே இருக்கிறான். இப்போ 2 லட்சம் பேரோட நிலைமை என்ன ஆகுது? ஓகே, அவன் வேற மேபி ஏதாவது வேலையை விட்டுட்டு இந்த வருஷம் படிக்கணும் அவன் ஸ்டார்ட் பண்ணிருப்பான். அவனோட நிலைமை என்ன ஆகுறது? ஓகே, அப்போ அடுத்து இளம் சமுதாயத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குவதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இவங்க கருத்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, 2-3 பேருக்கு கருத்து. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா திமுக கூட்டணி கட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு, ஓகே, திமுகவுடைய நெருங்கிய கூட்டணி கட்சி விசிக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஓகே, அவர் அந்த கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் இன்னைக்கு வந்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். என்ன அறிவிப்பு அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு 2023க்குள் நடத்த வேண்டும். ஓகே, எவ்வளவுதான் இருக்கு. ஓகே, டிஎன்பிசி தேர்வு வந்து 23 நோட்டிபிகேஷன் இருக்கு. ஆனா கண்டக்ட் பண்றது எப்போ? 24 கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் வெளியிட்டு அது எண்டிக்கு போயிடும். அதனால 23க்குள்ள நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிஎன்பிசி குரூப் 1 23க்குள் நடத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி மக்களுக்கான பின்னடைவு பணியிடங்கள் முக்கியமான ஒரு பாயிண்ட். என்ன அப்படி பாத்தீங்கன்னா, எஸ்சி அப்புறம் எஸ்டி உடைய பேக்லாக் வேகன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு கால்ஃபர் விடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஜெயிலர் கால்ஃபர் விடுறாங்க வச்சுக்கோங்க. அதுல வந்து ஒரு எஸ்சிக்குன்னு ஒரு 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த 4 வேகன்சி மேபி ஃபில் அப் ஆகாம இருந்ததுன்னா அந்த வேகன்சியை அப்படியே அடுத்த வருஷம் நோட்டிபிகேஷன் கொண்டு போய் நிரப்புவாங்க. ஓகே, இப்போ இந்த வேகன்சி வராம இருக்கு, பேக்லாக் வேகன்சி நிறைய இருக்குது. ஓகே, இது வந்து அவருடைய கருத்து விதமாக எஸ்சி எஸ்டி மட்டும் இருக்காரு. ஆனா எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் இல்ல, பிசி, எம்பிசி, அப்புறம் பாத்தீங்கன்னா பிசிஎம், இதுல கூட பேக்லாக் வேகன்சி அதிகமா இருக்கு. ஓகேங்களா, இதுல கூட அதிகமா இருக்குது. ஆனா அதை பற்றி சொல்ல எஸ்சி எஸ்டி சம்பந்தம் இருக்காரு. அடுத்து பட்டியலின மக்களுக்கான நிரப்பப்படாத பணியிடங்களை உடனே நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்து தாட்கோ மூலம் வழங்கப்படும் உதவித்தொகை விரைந்து வழங்க வேண்டும். நிலையான பாடத்திட்டம், கேள்வி கேட்கும் முறையை சரியாக கையாள வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வுல தமிழ் டிரான்ஸ்லேஷன் எவ்வளவோ பிழைகள். ஓகே, கொஸ்டின் வந்து ஒரு தரம் குறைந்து இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு மட்டுமே சாதகமாக இருந்த அளவுக்கு இருந்தது. ஓகேங்களா, இந்த மாதிரி மற்ற கட்சி தலைவர்கள், அவங்க கூட்டணி கட்சி தலைவர்கள், இன்னும் நிறைய கட்சி தலைவர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறேன். ஓகே, தற்போது ஏடிஎம்கே பொதுச்செயலர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்து தெரிவிக்கிற, வைகோ அவர்கள், ஓகே, இன்னும் இதர கட்சிகள், நிறைய கட்சிகள் வந்து இது குறித்தான கருத்துக்கள் தெரிவிக்கல. அப்புறம் இன்னொரு கிளிப் கூட நம்ம பார்த்திருந்தோம். என்ன, நேற்று நான் குரூப்லேயே சென்ட் பண்ணியிருந்தேன். அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர்களுடைய ஒரு கேங் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போராட்டம் பண்ற அளவுக்கு மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி இந்த ஆனுவல் பிளான் சம்பந்தமா எல்லாருமே பொது வெளியில பேசுற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஓகேங்களா, அதான் அரசு இப்ப குரூப் 1 சேர்த்த மாதிரி இனி வரும் காலங்களில் ஏதாவது சேர்ப்பதற்கான நடவடிக்கை இருக்குதாங்கிறத பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனிவே நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணதுக்கு நம்ம பழகிக்கணும். ஓகேங்களா, தேங்க்யூ.